2வதா வந்த பார்சல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா? மனசுல நெனச்சத எங்க அம்மா பண்ணுவாங்க. அந்த மாதிரி காங்கேயம்ல இருக்கிற ஆனந்திம்மா அவங்க எனக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த சீட்ஸ்லாம் எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நெனச்சிட்டு இருந்தேன். அது எல்லாமே இப்போ கையில அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம். இந்த நாள் என்ன இவ்வளோ இனிமையா போகுது அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. சிவப்பு மருதாணியோட விதைகள், அதுக்கப்புறம் சிவப்பு மருதாணியோட ஒரு கட்டிங்ஸ் வந்து கோகோ பீட்ல வச்சு அனுப்பியிருந்தாங்க. அடுக்கு சங்குப்பூ ப்ளூ கலரோட விதைகள், அதுக்கப்புறம் இது ஒரு பூச்செடி வகை, மரம் வகை அப்படின்ட்டு ஏதோ ஒரு விதைகள் அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் நித்திய கல்யாணில சிவப்பு, ஆரஞ்சு அதோட விதைகள். இது எல்லாமே நான் மனசுல நெனச்சதுங்க. இப்ப கையில கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது எவ்வளோ ஹாப்பியா இருக்கும். அந்த சந்தோஷம் தான் இன்னைக்கு. அடுத்து இருந்த போஸ்ட் கவர்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஜாம் புளிச்சக்கீரையோட விதைகள். அதுதான் உங்ககிட்ட இருக்குதுங்களே சிஸ்டர் அப்படின்னும் கேட்பீங்க. நான் தெரியாம ஒரு சிஸ்டருக்கு வந்து இருந்த ஜாம் புளிச்சக்கீரை விதையெல்லாம் அனுப்பி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொன்னேன். அப்புறம் அவங்க எனக்காக இந்த கொரியர் வந்து போட்டு விட்டுருக்குறாங்க. அதுதான் இன்னைக்கு வந்தது.